இன்றைக்கு மஞ்சள் பூசணிக்காயும் கருவாடும் போட்டு ஒரு கறி வச்சு காட்டப்போம். நான் கறியை வச்சு தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் கடுகு, சீரகம், வெங்காயம், இதோட கொஞ்சம் சித்த மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அப்படியே தாளிச்சிருக்கும். கொஞ்சம் உள்ளியும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்க்கும். இப்படி ஒரு பதத்தில் வதங்கின பிறகு இந்த கழுவி வச்ச பேர கருவாடையும் இதுக்குள்ளே சேர்க்கும். இப்போ இந்த வெட்டி வச்ச பூசணிக்காய் இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் தண்ணி விடுவோம். கணக்க விடக்கூடாது, பூசணிக்காயில் தண்ணி விடும். இதுக்கு நான் ஒரு சின்ன கரண்டி மிளகாத்தூள் போடுறேன். அப்படி போடாமலும் வைக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கிளறி போட்டு ஒரு மூடி எண்டு போட்டு அவிய வைப்பேன். இந்த பூசணிக்காய் நல்லா கரையக்கூடாது, கொஞ்சம் துண்டு துண்டாக இருக்கும். அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ கறியெல்லாம் அவிஞ்சிட்டுது. கடைசியாக இதுக்கு கொஞ்சமாக பழப்புளியும் தேங்காய் பாலம் விட்டு எல்லாம் கிளறி போட்டு நிப்பாட்டி விட சரி. இப்போ கருவாடு சேர்த்த சுவையான பூசணிக்காய் கறி ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.